வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சிம்பிளான அண்ட் சூப்பரான ஒரு காளான் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் கடலெண்ணெய், அது கூட காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணி வதக்கிட்டுருக்கேன். இந்த காஷ்மீரி சில்லி வந்து லாஸ்ட் டைம் கடைக்கு போனப்போ ரெட் சில்லிக்கு பதிலாக மாற்றி இதை எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அதனால் அதை வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஷ்ஷுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை வதக்கிட்டுருக்கேன். அது கூட 3 கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஒன்றுன்னா அது கூட சேர்த்து வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறமா 3 கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு 4 முந்திரி பருப்பு அதையும் போட்டு ஒரு வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் இதை வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் வந்து பச்சையாக ஒரு புதினா வந்து வதக்காமல் ஒரு 5 இலை சேர்த்துக்கிட்டேன் அரைக்கும்போது மட்டும். இப்போ அடுத்து தாளிப்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் சேர்த்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அந்த மஷ்ரூம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் தண்ணி நல்லாவே பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் இனிமேல் டெய்லரிங் வீடியோஸும் போடலான்னு இருக்கேங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ட்ரெஸ் ஆல்ட்ரேஷனு இல்லை ப்ளவுஸ் கட்டிங், ஸ்டிச்சிங் வீடியோஸ் அந்த மாதிரி போடலான்னு இருக்கிறேன், மேக்ஸி கட்டிங் வீடியோஸ்லாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு டெய்லரிங்லேயே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அந்த வீடியோவையும் பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணால் அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு மஷ்ரூம் கிரேவி ரெடி. அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நார்மலாக தான் இருந்தது, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம இதை சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் தோசைக்கு தான் இதை சாப்பிட்டோம், அவ்வளோ ஒரு ருசியாக இருந்ததுங்க. மஷ்ரூம் கிரேவியோட ஃபைனல் லுக் இது தான். தேங்க்யூங்க.